Hi friends, welcome to Basic சமையல். இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் வாங்கும்போது எப்போவுமே பார்த்து வாங்கிக்கங்க. இளமாட்டு கறியாக இருந்துச்சுன்னா மட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரெட்டாக இருக்கிற மட்டன் வாங்கக்கூடாது. ஏன்னா அது ஏற்கனவே இறந்து போயிருக்கு. ஏதாவது டிசீஸ் வந்து ஆடு இறந்து போயிருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரத்தம் ஃபுல்லாக வடியாது. அதனால அந்த மட்டன் வாங்கக்கூடாது. இப்போ இந்த மட்டனில் உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஏன்னா மட்டன்லேயே தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த உப்பெல்லாம் கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டவ்வில் தூக்கி வச்சிடலாம். ஒரு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டுருங்க. இப்போ 2 விசில் விட்டதும் மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ 2 விசில் விட்டாச்சு. பாருங்கள், மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. காமிக்கிறேன் எப்படி வெந்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி அமுக்கணும். நல்லா அப்படியே இப்படி போகணும். அதுதான் நல்லா மட்டன் வெந்துருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டுக்கு நான் 1.5 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி 2 சின்ன துண்டு, ஒரு தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, கொத்தமல்லி இலை. இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணோன்னா மட்டன் குழம்புக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் 3 தக்காளி, அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். மொத்தமாக நம்ம 4 தக்காளி ஆட் பண்ணுறோம். அப்புறம் மல்லித்தூள், இது எல்லாமே போட்டு அரைச்சது. அப்புறம் இது மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்காய், மிளகு, சீரகம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசு, அப்புறம் பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம தாளிக்கிறதெல்லாம் போட்டுடலாம். போட்டதும் அது பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், நல்லா எண்ணெயிலே பொரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். நல்லா வெங்காயம் பொரியிற மாதிரி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த குழம்புல கத்திரிக்காய் போட போகிறோம். அதனால் நான் கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த மட்டன் குழம்புல முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். நான் இப்போ இதில் கத்திரிக்காய் மட்டும் சேர்க்குறேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நம்ம மட்டன்லேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை அப்படியே மூடியே வச்சுருந்தோன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடும். இப்போ மூடி போட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கத்திரிக்காவை சேர்த்துடலாம். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கத்திரிக்காய் நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம குழம்பு தூள்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன் ரொம்ப வெந்துருச்சு. அதனால நம்ம அந்த தண்ணிய மட்டும் இதில சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் நம்ப மட்டன் அதில அப்புறமா சேர்த்துக்கலாம். தண்ணிய மட்டும் நான் ஊத்துறேன். ஊத்திட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை அப்புறம் கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, காரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் உப்பு நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கத்திரிக்காய் வெந்த பிறகு நம்ம மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே சேரும், மட்டனில் உள்ளே சேரும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு. நம்ம இப்போ இதில் தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். மட்டன் குழம்பு எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கெட்டியாக கூட வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் சேர்த்ததும் ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு 6000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பக்கத்தில் பெல் ஐக்கான் மாதிரி இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அதனால் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ண முடியும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலையை நம்ம அப்படியே தூவிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பரிமாறிக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.